என்னது 15 சென்டென்ஸ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 15 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு 14 சென்டென்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 15 சென்டென்ஸ் நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு அவ்வளவு தெரியும். இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நோ தட் மச். ஐ நோ தட் மச். வந்து எனக்கு உதவுங்கள். கம் அண்ட் ஹெல்ப் மீ. கம் அண்ட் ஹெல்ப் மீ. நான் இப்பொழுது போக வேண்டும். ஐ ஹாவ் டு கோ நவ். ஐ ஹாவ் டு கோ நவ். பள்ளிக்கு நான் நடந்து செல்வேன். ஐ வாக் டு ஸ்கூல். ஐ வாக் டு ஸ்கூல். நான் ஒரு தவறு செய்தேன். ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ மேட் அ மிஸ்டேக். அவள் இன்னும் இங்கே இருக்கிறாள். ஷி இஸ் ஸ்டில் ஹியர். ஷி இஸ் ஸ்டில் ஹியர். அவன் இன்னும் இங்கே இருக்கிறான். ஹீ இஸ் ஸ்டில் ஹியர். ஹீ இஸ் ஸ்டில் ஹியர். மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். அவர் எதுவும் செய்வதில்லை. ஹீ இஸ் டூயிங் நத்திங். ஹீ இஸ் டூயிங் நத்திங். எனக்கு கனவுகள் எதுவும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ட்ரீம்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி ட்ரீம்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். இட் இஸ் அ கிரேட் டீல். இட் இஸ் அ கிரேட் டீல். அங்கும் இங்கும் செல்ல வேண்டாம். டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர். டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர். அது அநேகமாக நடக்காது. தட்ஸ் ப்ராபப்ளி நாட் ஹேப்பனிங். தட்ஸ் ப்ராபப்ளி நாட் ஹேப்பனிங். அதை விளக்க வேண்டும். இட் ஷுட் பி எக்ஸ்பிளைன்டு. இட் ஷுட் பி எக்ஸ்பிளைன்டு. அவள் எதுவும் செய்வதில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஆன்சர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.